அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம். சரி, வணக்கம். இன்னைக்கு உங்களுடைய புதுமனை புதுவிழா நடந்திருக்குது. அழகாக ஒரு மனை கட்டி இன்னைக்கு இந்த புது வீட்டுக்கு குடி புகுந்திருக்கீங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் உங்களுடைய புதுமனை புதுவிழாவுக்கு சொல்லிக்கொண்டு முதலாவதா ஒரு 2 லட்சம் ரூபாய் காசோட சிரிச்சு கொண்டு ஒரு குபேரன் வீடு தேடி வந்திருக்கிறேன். சரியா? சரி சரி, யார் அனுப்பி இருப்பாங்க உங்களுக்கு இந்த பரிசு? அன்னையாக்கள் இருக்கிற அவைதான் அனுப்பி இருப்பினு சொல்றீங்க. இது ஃப்ரூட் பாஸ்கெட்ல வச்சிருங்க. இன்னொரு பரிசு வந்திருக்குது. இது இன்னொரு ஆளுக்கு கொடுக்க சொல்லி வந்திருக்குது. ஒரு பழக்கூடி ஒன்று கொடுத்து விட்டுருக்காங்க. நான் இந்த விஷயம் சொல்றேன் அது பிறகு. சரி, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. 2 லட்சம் ரூபாய் காசோட குபேரன் சிலை கொடுத்து உங்களோட வீட்டுக்கு செல்வத்தோட, சும்மாவே வீட்டுல குபேரன் சிலை கிஃப்டா வந்தா செல்வம் பெருகும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய இந்த புதுமனைக்கு வந்து குபேரன் சிலை கொடுக்க வேணும், உங்களுக்கு காசு கொடுக்க வேணும் சொல்லி ஆசையா செய்திருக்கிறாங்க. யாருக்கு சும்மா யோசிச்சு பாருங்க. அன்னையாக்கள் சொன்னீங்க. அன்னையாக்கள் பேர் என்ன? அண்ணா மகேசன், அக்காண்டா சுபா. சரி, அவங்க இல்ல போல இருக்குது. வேற யாரு எங்க இருக்கிறாங்க? நீங்க சொன்னாங்க லண்டன்ல. எப்படி அவங்களுக்கு காட்ட அனுப்பினீங்களா? அவங்க கிஃப்ட் ஒண்ணு தரையிலையா இன்னும்? அப்ப அவங்க இல்ல, அவங்க கிஃப்டிங் தான் வருதோ தெரியல. அவங்க இல்லையே. வேற யார் அனுப்பியிருப்பாங்க? 2 பேர்ல வராங்க. உங்களோட சைடுல வேற யாராவது சகோதரர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், வேற யாராவது சொந்த பந்தங்கள், சித்தப்பா சித்தி, மாமா மாமி, அப்படி யாரும் இல்லையா? அனுப்புறேன்னா இதெல்லாம் அனுப்புவேன். அப்படியா இருக்கலாம். இந்த டயர்ட் ஆயிட்டீங்களா? ஃபங்க்ஷன் நாட்கள் எல்லாம் கவனிச்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஏதாவது வீடு கட்டி டயர்ட் ஆயிட்டீங்களா? சரி, எத்தனை வருஷ கனவு இந்த வீடு? கட்ட வலிக்கிட்டு 3 வருஷம். ஒரு சொந்த வீடு வந்து கட்ட வேணும், நாங்க விருப்பப்பட்ட மாதிரி கட்ட வேணும் என்று சொல்லி ஆசைப்பட்ட எவ்வளவு காலம்? 10 வருஷம் இருக்கும். சரி, அப்ப 10 வருஷ கனவு இன்றைக்கு நிறைவேறி இருக்குதானே? சரி, அந்த சந்தோஷத்தோட உங்களுக்கு தங்கிற சந்தோஷத்தையும் கொடுக்கணும். தாங்கள் தான் பக்கத்துல வந்து நின்று உங்களை வாழ்த்துறதுக்கு பக்கத்துல இல்லாட்டிக்கும் தங்களுடைய பரிசு அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தணும் அனுப்பி இருக்கிறேன். நாங்கள் வந்த நேரமும் நல்ல நேரமா போயிட்டு என்ன க்ரௌடா இருந்திருந்தா கதைச்சிருக்க இயலாது. சரி, சொல்லிடுங்க. யாரும் இவதான் எங்களுக்கு அனுப்பினா அனுப்புவினோம்னா யாரும் சொல்லுவீங்க? என்னென்ன பேர்? 2 பேர்ல ஒரு ஆளுன்னு சொன்னீங்க. மகேசன், சுபா. இல்ல, இது வந்து 4 பேர் அனுப்பியிருக்கீங்க. சேர்ந்து அனுப்பியிருக்கிறோம்னா யாரு? அப்பாவும் நீங்க வேற யாரையும் சொல்ற ஐடியா இல்ல, அதையதான் சொல்லுவோம். அப்படியா? சரி, இதுக்கு மேல என்ன சொல்றது? சரி, எனக்கு இன்னைக்கு எங்களால இந்த வீட்டுல தங்களை காலடி எடுத்து வச்சு உங்களை வாழ்த்த முடியாட்டிக்கும் உங்களுக்கு பரிசு அனுப்பணும். மகேசன் குடும்பம், மணி குடும்பம், அக்கா குடும்பம், அண்ணா குடும்பம் சொல்லி ஆசையாக உங்களுக்காக இந்த பரிசுகளை அனுப்பியிருக்கிறாங்க. சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா அன்றைக்கு அவங்களுடைய இந்த சர்ப்ரைஸ் வரும்போது? ஏற்கனவே உதவி செஞ்சிருக்கிறாங்க, அதனால இதை எதிர்பார்க்கல. அவங்க உங்களுக்கு எப்பவுமே தங்களுடைய அந்த வந்து கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. முதல் அது உங்களுக்கு வீட்டுக்காக ஹெல்ப் பண்ணி இருந்தாலும் இது வந்து இந்திய நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்தணும் என்று மேலும் மேலும் உங்களுக்கு அன்பு அள்ளி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஆசைன்றது பெரிய விஷயம் இல்லை, இப்படி செய்யணும்ன்ற மனசு இருக்கிறது உண்மையா பெரிய விஷயம். சந்தோஷமா? சரி, அவங்க சொல்லி இருக்காங்க உங்களை ரொம்ப இந்த நாள்ல மிஸ் பண்ணினவா, உங்க வீட்டை வந்து சரியா பார்க்கணுமான்னு சொல்லி இருக்கிறேன். என்ன சொல்ல போறீங்க? இந்த பரிசெல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தினா உங்களுடைய மகேசன் குடும்பம், மணி குடும்பம், அக்கா அண்ணா குடும்பத்துக்கு என்ன சொல்ல போறீங்க? பெரிய ஒரு நன்றி சொல்லி இருக்கிறீங்க. 2 பேருமே கண்கலங்கி நிக்கிறீங்க. சகோதரங்களை பக்கத்துல இல்லாம மிஸ் பண்றீங்கன்றது விளங்குது.
கட்டாயம் இந்த வீடியோ பார்க்கல அவங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. கவலைப்படாமல் இந்த வீட்டில் இன்னும் நிறைஞ்ச சந்தோஷத்தோடையும் செல்வத்தோடையும் நீங்கள் வாழணும்னு எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மனசால வாழ்த்தி கொண்டு விடைபெறுறோம். தேங்க்யூ. இந்த ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் வந்து அப்பாவுக்கு ஆரோக்கியத்துக்காக அனுப்புறதா சொல்லி கொடுத்துருக்கிறோம். அவர் இல்லாததால உங்களோட கையில் ஒப்படைச்சிடுறோம். சரியா? தேங்க்யூ. அவருக்கு சொல்லுங்க இப்படி அனுப்பினது என்று சொல்லி.